வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். புதன்கிழமை ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி. நட்சத்திரம் ஹஸ்தம். இன்று முழுவதும் ஹஸ்தம். காலை 9 மணி வரை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இன்றைய திதி. யோகம் நன்றாக இல்லை. கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள் முழுவதும் கும்பம், சந்திராஷ்டமம். பிப்ரவரி 1ஆம் தேதி பகல் 12-18 வரை கும்பத்திற்கு சந்திராஷ்டமம். 30-31 ஃபுல்லா இருக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு 31. நாளை மதியம் நண்பகல் 12 மணி 18 நிமிடம் 12:18 12 மணி 18 நிமிஷம் வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் முடியாது. நாளைக்கு மத்தியானத்தோட முடிஞ்சது சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இன்று யோகம் நன்றாக இல்லை. யோகம் நல்லா இருந்தா மூர்த்த நாளா வந்திருக்கும். யோகம் நல்லா இல்லை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் மாலா, தென்காசி மாவட்டம், வாசுதேவநல்லூர். நல்ல அப்பா அம்மா அமைய என்ன கிரகம் எங்க இருக்க வேண்டும்? லக்னத்திற்கு எந்த இடத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும்? 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9 குடையவன் நல்லா இருக்கணும். தாயாரை குறிக்கின்ற 4ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 4 குடையவன் நன்றாக இருக்க வேண்டும். 4 குடையவன், 9 குடையவன், சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவை நவாம்சத்தில் வலுவாக இருக்க வேண்டும். துவாதசாம்சத்தில் வலுவாக இருக்க வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல்தான் தாய் தந்தை நமக்கு கிடைப்பார்களாம். கடவுள் கேட்கிறாராம், நம்ம பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால நமக்கு எல்லாம் தெரியுமா? பூலோகத்துல காமிக்கிறார். இதோ பார், இந்த தம்பதிக்கு பிறக்கிறையா, 3 சாய்ஸ் கொடுப்பாராம் கடவுள். இந்த நீ பண்ணிருக்கிற இந்த போன ஜென்மால நீ பண்ண பாவம் புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை நீ தேர்ந்தெடுக்கலாம். நமக்கு செலக்ஷன் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 கொடுக்கிறார் கடவுள். இதோ இந்த தம்பதி, இவர்கள் இங்கு வசிக்கிறார்கள், இந்த நாட்டில் இந்த மொழியில் பேசுகிறார்கள், இந்த இனத்தில் பிறந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நீ குழந்தையாக பிறக்கலாம், ஆண் குழந்தையாக. அல்லது இதோ இந்த ஊரில் பார், அங்கேருந்து பைனாகுலர்ல காமிப்பார். அடுத்து இவங்க 2 பேர், இவங்களை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லுவார். இவங்க யாரு, என்ன பண்றாங்க, இவர்களுக்கு பிறக்கிறாயா, இல்லை 3ஆவதாக இதோ இன்னொருத்தர், இவங்க இந்த 3க்குள்ள ஏதாவது ஒண்ணு நீ தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நம்ம தெரிஞ்சுதான் இன்னாருக்கு பிறக்க போறோம், தெரிஞ்சுதான் வரோம். அது நம்மளுடைய குடும்பத்து பூர்வ ஜென்மத்துல இருந்தவங்களுடைய சம்பந்தம் இருக்குமா? போன பிறவிலே இந்த உறவு முறை இவங்கெல்லாம், இவங்க வீட்டுல நீ இப்ப பிறக்க போற அப்படின்னு கேட்பாராம். 3 சாய்ஸ். இந்த 3ல நான் இவங்கள்ட்ட இந்த 2வது சாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க வீட்டுல நான் பிறக்கிறேன், இவங்கள எனக்கு தெரியும், காத்திருக்கேன்னு சொன்னா சரி அப்ப அங்க போற அப்படின்னு சொல்லி அனுப்பாரு. அந்த ஆத்மா ஒரு சின்னதா என்ன ஆகும், அந்த தந்தையுடைய ஹிருதயத்துல 2 மாசம் வசிக்குமா. ஹார்ட்ல, அப்பாவுடைய ஹார்ட்ல ரத்தத்தோட இருக்குமா அந்த குழந்தை. அடுத்து ஜென்மா எடுக்க போகின்ற, மனிதனாக பிறக்க போகின்ற அந்த குழந்தை தந்தையுடைய இதயத்தில் 2 மாதங்கள் வாசம் செய்துவிட்டு பிறகு தாயுடைய வயிற்றுக்குள் வருகிறது தந்தையிடம். அதுக்கு வயிற்றுல இருக்கும் பொழுது நம்ம எங்க இருக்கோம், யாரு, என்ன, எதுக்காக நமக்கு மறுபடியும் பிறவி, யாருக்கு போய் பிறக்க போறோம், உன்ன ஜென்மால என்னென்ன பண்ணோம், இந்த ஜென்மால எதுக்காக நமக்கு ஜென்மா கொடுத்துருக்காரு, என்ன பனிஷ்மெண்ட் இது, என்னெல்லாம் செய்ய போறோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவு தெரியுமா. ஆனா வெளியே குழந்தையா வெளியே வந்தோடனே எல்லாத்தையும் மறைச்சிடும். ஒரு செகண்ட்ல சடம்ங்கிற வாயு பூர்வ ஜென்ம வாசனை இல்லாம, பூர்வ ஜென்ம ஞாபகம் இல்லாம எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அப்படியே எரேஸ் பண்ணிடுமா. எங்க இருக்கேன் அப்படின்னு கத்தும். வா வா அப்படின்னா வேறாமை, வா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே வரும். அதனால அப்பா அம்மாங்கிறது நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம். 3 சாய்ஸ்ல 1 நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஜாதக ரீதியாக சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்தால் நல்ல பெற்றோர்கள் கிடைப்பார்கள். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் முதல் குறளிலேயே கடவுளை பற்றி கூறியிருக்கிறார். சிலர் வள்ளுவரை கொண்டாடுகிறார்கள், ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறார்களே, இது என்ன நியாயம்? இது சரியா? வள்ளுவர் முதல் குறளிலேயே பகவன் என்று சொல்லுகிறாரே,
கடவுளை பற்றி சொல்லி இருக்கிறாரு. கடவுளை நம்பிக்கை வள்ளுவருக்கு உண்டுங்க. வள்ளுவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் இருக்கணுமா? வள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். இறைவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நல்லா சொல்லிட்டார், கிளியரா. தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அவர் ஒரு நாயன்மார் மாதிரி, 63 நாயன்மார்கள் மாதிரி வள்ளுவர் ஒரு அவதார புருஷர். அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவரை ஃபாலோ, அவருடைய குரலை கோட் பண்றவங்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா அது என்ன பண்றது? அவங்க சில நேரத்துல தனக்கு ரொம்ப சாதகமா இருந்தா ஒரு குரலை மட்டும் எடுத்துக்குவாங்க. மற்றபடி வள்ளுவர் எல்லாரும் பின்பற்றக்கூடியவர்களா என்ன? கிடையாது. மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையிலே ஓசோன் மண்டலத்தில் இருந்து நிறைய ஆக்சிஜன் வெளிவருகிறது என்னும் விஞ்ஞான பூர்வமான நிரூபணம் இப்பொழுது ஆகியிருக்கிறது. இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிந்த நமது முன்னோர்கள் அதனால்தான் காலை வேளையிலே, மார்கழி மாதத்தில் காலை வேளையிலே சீக்கிரம் எழுந்து இறைவனை பாடி வணங்கி மகிழ்ந்தார்கள். இதிலிருந்தே நமது முன்னோர்கள் அறிவியலும் நன்றாக தெரிந்தவர்கள், தீர்க்கதரிசிகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆமா, நான் ஒப்புக்கொள்றேன், நான் இல்லைன்னே சொல்லலையே. யாரோ ஒப்புக்கலன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. லட்சுமி வடுகநாதன் ஆட்சி, ராமாபுரம், சிவமயம். திருவாசகத்தில் வரும் ஏகன் அநேகன் என்ற வரி, இறைவன் ஒருவனே ஆனால் எல்லாமாகவும் அவனே இருக்கிறான். அவன் ஏகன், ஒருவன் ஆனால் அநேகன், பல இடங்களில் இருப்பவன். ஒருவன் ஆனால் பல, ஒன்று ஆனால் பல, எல்லாமே அவன் தான். கடைசியில பார்த்தான் அவன் ஒருவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கான். மாணிக்க வாசக பெருமாள் கூறியுள்ளது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இறைவனை பல உருவமாக வழிபடுவது மிகப்பெரிய வெற்றி. இது திரு BR கவிதை ராஜா, ஐயம்பேட்டை, தஞ்சாவூர். சாப்பிடும் பொழுது தொடர்ந்து தும்மல் வந்தால் அவரவர் குலதெய்வத்தின் பெயரை அல்லது இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தும்மல் நின்றுவிடும். பிறகு கைகளை கழுவி விட்டுதான் சாப்பிட வேண்டும் என சொல்லப்படுகிறது. தும்மலுக்கும் கை கழுவதற்கும் சாமியின் பெயரை சொல்வதற்கும் உள்ள தொடர்பு என்ன? நம்ம கையை வச்சு மறைச்சிருவோம். தும்மல் வரும்போது அப்படிதான் போகும் கையை. அதனால கையை கிளீன் பண்ணும். சாமி பெயரை சொல்லும் பொழுது அந்த சீக்கிரமா அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வருவோம் வெளியே. அதை அடைக்காது. அதை அடைக்காம இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுக்கணும். அதுதான் கடவுளுடைய பெயர். அந்த சவுண்டு நம்மளை காப்பாற்றும். அவினாசி, திருப்பூர், வரதராஜன், வரதராஜன். 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரும் மாதங்கள் மல மாதங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த மாதங்களில் வீடு கிரகப்பிரவேசம் மற்றும் சுப காரியங்கள் செய்யலாமா? 2 பௌர்ணமி வந்தா தப்பு கிடையாது சார். 2 அமாவாசை வந்தா தான் நீங்க மல மாசம் சொல்லணும். 2 பௌர்ணமி வந்தா நல்லது. அது தவறு கிடையாது. அந்த மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணலாம், கல்யாணம் தான் பண்ணக்கூடாது. பூஜை அறையில் ஒற்றை விளக்கு ஏற்றலாமா? விளக்கின் தீபம் சுவாமியை நோக்கி இருக்க வேண்டுமா? முன்புறம் பார்த்து இருக்க வேண்டுமா? இல்ல கிழக்கு மேற்கு பார்த்து இருக்கணும். விளக்கு திரி கிழக்கு பார்த்து இருக்கணும், இல்ல மேற்கு பார்த்து இருக்கணும். வடக்கு இருக்கலாம். நீங்க சாமி படம் எங்க வைக்கிறீங்க கணக்கு இல்ல. திரி தெற்கை தவிர பாக்கி 3 திசையிலையும் போடலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு 3 திசையிலையும் விளக்கு போடலாம், திரி போடலாம். தெற்க பார்த்து மட்டும் திரி போடக்கூடாது, பாக்கி எல்லாம் போடலாம். பூஜை அறையில் ஒற்றை விளக்கு ஏற்றலாமா? ஏத்தலாங்க, தப்பு இல்லாது. சப்போஸ் அது அணைஞ்சிருச்சுனா மனசு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக பக்கத்துல ஒரு சின்ன தீபம் ஏற்றி வைப்பாங்க. பெரிய தீபம் அணைஞ்சிட்டா சின்ன தீபம் இருக்கு, இல்ல சின்னது அணைஞ்சிட்டா பெருசு இருக்கும். 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அது கண்டினியூட்டி இருக்கணும், தொடர்ந்து எரியணுங்கிறதுக்காக 1க்கு 2ஆ வைக்கிறாங்க, சேஃப்டிக்காக. வேற ஒன்றும் இது கிடையாது, சிக்னிபிகன்ஸ் ஒன்றும் இல்லை. விளக்கு ஏற்றிய பிறகு சிறிது நேரம் கழித்து வீடு துடைக்கலாமா? விளக்கு வச்ச பிறகு துடைக்கிறது பெருக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. முதல்ல முடிச்சிடணும். முதல்ல பெருக்கி தொடச்சிட்டு அப்புறம் தான் விளக்கு வைக்கணும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், சீப்பூர் ரோடு, அமராஜ் நகர். குசேலர் கிருஷ்ணனுக்கு அவல் கொடுத்த நாள் எது? என்ன விசேஷம் அன்னைக்கு? அக்ஷய திருதியா, விஜயதசமியா, என்ன அன்னைக்கு? பூவை சிவா, உடுமலை மாவட்டம், திருப்பூர், பூளவாடி, பின்கோடு 642 206. குசேலர் கிருஷ்ணனுக்கு அவல் கொடுத்த நாள் எது? மார்கழி மாதத்துல வர முதல் புதன்கிழமை குச்சேலர் கிருஷ்ணனுக்கு அவல் கொடுத்த நாள். பூவை சிவா அப்படிங்கிறவர் கேட்கிறார், குச்சேலர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவல் கொடுத்த நாள் எது? இது நாராயணியத்துல 87வது சர்க்கத்துல வரும். பொதுவா மார்கழி மாசத்துல வர முதல் புதன்கிழமை அதை கொண்டாடுவாங்க. குருவாயூர் கோவில் எல்லாம் அதை கொண்டாடுறாங்க. மார்கழி மாதத்தில் வருகின்ற முதல் புதன்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணருக்கு குச்சேலர் அவல் கொடுத்து குச்சேலரை பெரிய ஐஸ்வர்யங்கள் பெற செய்து கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் செய்தார். அதனால அந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். மார்கழி மாதத்தில் வரும் புதன்கிழமை முதல் புதன்கிழமை.
ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பிரகன்னாயகி அம்பிகா சமேத வாலீஸ்வரமுடைய நாயனார் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோலியனூரில் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள். தை 18 1-2 வியாழக்கிழமை பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அந்த சிவன் கோவிலிலே அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. பக்த கோடிகள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்குவார்கள். மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக படித்துக் கொண்டிருப்பார்கள். மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக கல்வி முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மிகச் சிறப்பான நல்ல நாளாக மேஷத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையிலே சுக்கிரன் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். ராசி அதிபதியை குரு பார்த்தாலும் நன்மை, ராசியை பார்த்தாலும் நன்மை. எனவே இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் விதவிதமான புதிய வண்ணங்களிலே ஆடைகள் உடுப்பீர்கள். வண்ண வண்ண நிறங்களிலே வீட்டை அலங்கரிப்பீர்கள். பல வண்ண நிறங்கள் கொண்ட ஊர்தியிலே பயணம் செல்வீர்கள். கலர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னைக்கு நீங்க செல்கின்ற இடங்களில் எல்லாம் கலர்ஸ் அதிகமா இருக்கும். ஆனால் வண்ண நிறமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள், நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 4ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 7ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், 2 கேந்திரங்களிலே 2 கிரகங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த கிரக சேர்க்கை மிக சிறப்பான நன்மை செய்யும் என்று சொல்ல முடியாது. ஆனால் பண வரவு மட்டும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பீர்கள், நிறைய பணத்தை பார்ப்பீர்கள். வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு சந்தோஷமான நாள். கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். 9ஆம் இடத்து ராகு, 10ஆம் இடத்து குரு ஆகியவை உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்றன. எனவே இது மிக மிக சிறப்பான நல்ல நாள். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கடகத்திற்கு யோகம். செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு பெரிய சிறப்பான ராஜ யோகமான பரிவர்த்தனை. அது இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. 9-10 குடையவர்கள் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். எனவே பதவிகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும். உங்களை தேடி வரும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி தேடி வரும். நீங்கள் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பார்ப்பீர்கள். வாழ்க்கை தரம் உயரும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், அதிகமான நன்மைகள் நடைபெறும். எனவே இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 2ஆம் இடத்திலே சந்திரன் கேது, 5ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், 6ஆம் இடத்திலே சூரியன் புதன், 7ஆம் இடத்து சனி, 8இல் ராகு, 9இல் குரு என கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையிலே இருப்பதால் நன்மைகள் நடைபெறும். உங்கள் வியாபாரத்தை இப்பொழுது நன்றாக செய்வீர்கள். வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற போகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை இன்று நடக்கும். இன்னைக்கு உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு கல்யாணம் நிச்சயம்.
உங்கள் குடும்பத்தில் யார் அந்த வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னீர் ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், மிக மிக அற்புதமான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் அல்லது ஊர் விட்டு ஊர் சென்று வேறு இடத்திலே வேலை பார்ப்பது போன்ற பெரிய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவற்றால் உங்களுக்கு நன்மைதான். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இப்பொழுது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும், கை நிறைய பணம் வந்து கொண்டிருக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், செல்வ நிலை உயரும், உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும், கையில் காசு அதிகமாக வரும். தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதால் வரவு அதிகமாக இருக்கும். தனஸ்தானாதிபதினா 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. துலா ராசிக்கு 2ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய். அதுதான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. அது இப்பொழுது தனுசிலே இருக்கிறது. குரு அதை பார்த்து கொண்டிருக்கிறது. மேஷத்தில் இருக்கும் குரு தனுசில் உள்ள செவ்வாயை பார்க்கிறது. குரு செவ்வாயை பார்க்கிறது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. எனவே துலா ராசிக்கு அது தனஸ்தானாதிபதியாக இருப்பதால், தனகாரகனால் பார்க்கப்படுவதால் தன லாபம் அதிகமாக கிடைக்கும். நிறைய பணம் வரும், எக்கச்சக்கமா பணம் வந்துட்டே இருக்கும். பழைய பாக்கியெல்லாம் இப்ப வசூலாகும், கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எனவே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் விருச்சிக ராசிக்கு யோகம். ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். அதுவும் குருவும் இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. குரு செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் பெரிய அளவிற்கு நீங்கள் உயர்வீர்கள். தொழிலால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைக்கும். தொழிலை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. எனவே இது மிக அற்புதமான நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 8 10ஆம் இடத்திலே வந்ததால் யோகம். அஷ்டமாதிபதி வருகக்கூடாது, ஆனால் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். எனவே 8 சந்திரன் தனுசிற்கு ஆபிதான், அது 10ல் இருக்கிறது. எனவே தோஷ நிவர்த்தியாகிவிட்டது. ராசி அதிபதியும் செவ்வாயும் இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. 5ஆம் இடமான மேஷத்தில் குரு, 5 செவ்வாய் ராசியிலே. இந்த இடமாற்றம் மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், கௌரவ பதவி கிடைக்கும். நீங்கள் இணைந்துள்ள இயக்கத்திலே உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கலாம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். சந்தோஷமாக இருப்பீர்கள். நற்செய்தி வந்து சேரும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே நீங்கள் பெருக்கச் செய்யலாம். வியாபாரத்தை பெரிதாக செய்வது என்பது இப்பொழுது சாத்தியமாகும். அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு தேவையான நிதி நிலவரம் ஏற்படும். பணம் தானே மெயின். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பணம் வேணுமே. அந்த பணம் இப்போ இருக்கும். எனவே உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மிகப்பெரிய அளவிலே உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதனால் உங்களது வருமானம் அதிகரிக்கும், பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நல்ல நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கோபப்படாமல் வேலையை பார்க்க வேண்டும். இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பேசக்கூடாது. சத்தம் போடாம உட்காந்து நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. ரொம்ப கூப்பிட்டு பேசாதீங்க. எல்லாத்தையும் பேசுனா யாரோ ஏதோ கேட்பாங்க, நீங்க வேற ஒண்ணு சொல்வீங்க. அதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால பேச்சை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யலாம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள்.
நன்மைகள் நடைபெறும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். மீனராசிக்காரர்களின் குழந்தைகள் அவர்களும் நன்றாக படிப்பார்கள். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.